வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தியரி கொஸ்டின் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தியரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் லைன் தான் குடுத்திருக்கேன். ஸோ இத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களால 2 மார்க்ல உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். எஸ். இப்ப பார்க்கலாமா? ரைட் த மீனிங் ஆஃப் கால்ஸ் இன் அரியர். கால்ஸ் இன் அரியர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த அமௌண்ட் தட் அ ஷேர் ஹோல்டர் நாட் பெய்ட் ஆன் கால் டியூ. ஓகே. அதாவது கால் மணி பே பண்ணணும், அலாட்மெண்ட் மணி பே பண்ணணும், அப்ளிகேஷன் மணி பே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? அதுல கால் மணி பே பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் தான் கால்ஸ் இன் அரியர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபைன் ஷேர் கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஒரு லைன் டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்கு. யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப் இன் த கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி. ஓகே. அதாவது ஷேர்னா என்ன அப்படின்னா, கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி இருக்கு இல்லையா? கம்பெனியோட கேபிட்டல்ல ஒரு யூனிட். அதுல இருக்க ஓனர்ஷிப் தான் வந்து இந்த ஷேர்ன்றது. ஓகே. யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப் ஒரு போர்ஷன். அந்த கேபிட்டல்ல உங்களுக்கு இருக்க ஒரு ஓனர்ஷிப் போர்ஷன் தான் வந்து ஷேர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஓகே. இது பாத்தீங்கன்னா வென் ஷேர்ஸ் ஆர் ரிடீம்ட். ஓகே. ஷேர்ஸை ரிடீம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனியோட ப்ராஃபிட்ல தே வில் கிரியேட் திஸ் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். பாருங்க, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இஸ் ரிசர்வ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் கம்பெனி ப்ராஃபிட் வென் ஷேர்ஸ் ஆர் ரிடீம். ஓகே. ஷேர்ஸை ரிடீம் பண்ணும்போது கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து கிரியேட் பண்ற ஒரு போர்ஷன் தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அடுத்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதாவது ஃபார்ஃபிட் பண்ற ஷேர்ஸ் அகெயின் யூ இஷ்யூ டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரா இருக்கட்டும், நியூ ஷேர் ஹோல்டரா இருக்கட்டும், அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் ரீஇஷ்யூ சொல்றோம். அதாவது ஃபார்ஃபீச்சர்ன்றது என்னது? கால் மணி பே பண்ணலன்னா அந்த ஷேரை திருப்பி வாங்கிக்கிறது தான் ஃபார்ஃபீச்சர். அந்த மாதிரி திருப்பி வாங்கின ஷேரை திரும்பி இஷ்யூ பண்றது பேரு ரீஇஷ்யூ. எஸ். இப்ப பாருங்க, வென் ஆர் ஷேர்ஸ் ஃபார்ஃபிட்டட். ஷேர் எப்ப ஃபார்ஃபிட் பண்ணுவாங்க? அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? கால் மணி பே பண்ணலன்னா. டு நாட் பே கால் மணி வித்தின் ஸ்பெசிஃபைட் டைம். அந்த டைம் செட் பீரியட்குள்ள கால் மணி பே பண்ணல அப்படின்னா the shares are get back by the company. அதை தான் வந்து ஷேர்ஸ் ஃபார்ஃபிட்டட் என்றும். கால் மணி பே பண்ணாத போது ஷேர்ஸை திரும்பி வாங்கிப்பாங்க. பாருங்க, வாட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்றது என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ரிசீவ்டு இருக்கு இல்லையா? அது அப்ளிகேஷன் ஆஃபர்டை விட ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது நம்ம அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண போறது 1 லேக்னு வச்சுக்கோங்க. அது வந்து 1,10,000 நம்ம வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்றது என்னது? அப்படியே ஆப்போசிட். நம்ம இஷ்யூ பண்றதை விட கம்மியா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். 2 டைப்ஸ் ஆஃப் டிபென்ச்சர், ரெடீமபிள், இர்ரெடீமபிள். சிம்பிளா நீங்க சொல்லிடலாம். ரைட் ஷார்ட் நோட் ஆன் அன்மார்க்ட் அப்ளிகேஷன். அன்மார்க்ட் அப்ளிகேஷன்றது என்ன அப்படின்னா, எந்த அப்ளிகேஷன்ல அண்டர் ரைட்டரோட ஸ்டாம்ப் இல்லையோ, பாருங்க, which do not bear the stamp of the underwriter, அதை தான் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் சொல்றோம். ஓகே. அண்டர் ரைட்டர் சேல் பண்றாரு இல்லையா ஷேர்ஸ் எல்லாம், அப்ப வந்து அவரோட ஸ்டாம்பை போட்டு கொடுப்பாரு. அப்படி ஸ்டாம்ப் இல்லாததுக்கு பேரு அன்மார்க்ட் அப்ளிகேஷன். அண்டர் ரைட்டிங் கமிஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் ரைட்டர்ன்றவரு கம்பெனிக்காக ஷேர்ஸ் சேல் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்காக அவருக்கு கொடுக்குற ஒரு ஃபீ தான் அண்டர் ரைட்டிங் கமிஷன். பாருங்க, அண்டர் ரைட்டிங் கமிஷன் இஸ் a fee paid to underwriters for guaranteeing the subscription of the company share or debenture. இது ஷேரா இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல, டிபெஞ்சரா கூட இருக்கலாம். அடுத்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நார்மலா ஒரு மார்க்கெட்ல இருக்க கண்டிஷன் படி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன் தான் வந்து மார்க்கெட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம். அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் நார்மலா ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு மார்க்கெட் கண்டிஷனை வச்சு சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். பாருங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் த ஆவரேஜ் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் யூஷுவல் மார்க்கெட் கண்டிஷன். அடுத்து இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே. இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர்ன்றது என்னன்னா, இட் இஸ் த ட்ரூ வேல்யூ ஆஃப் த ஷேர். ஓகே. ஒரு கம்பெனி அவங்களோட நெட் அசெட்டை வச்சு டிட்டர்மைன் பண்ற ஒரு ட்ரூ வேல்யூ ஆஃப் ஷேரை தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர்னு சொல்றோம். பாருங்க, இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் த ட்ரூ வேல்யூ ஆஃப் அ ஷேர் டிட்டர்மைன் பை த கம்பெனிஸ் நெட் அசெட். ஓகே. எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னா, கம்பெனியோட நெட் அசெட்டை வச்சு டிசைட் ஆகுது இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்து பாருங்க, ஷேர் ஃபார் ஃபீச்சர். வாட் இஸ் ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படின்னா, அதாவது நம்ம என்ன சொன்னோம்,
கால் மணி பே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த ஷேர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க, கம்பெனி திரும்ப எடுத்துக்கும். அந்த கேன்சலேஷன் ஆஃப் ஷேர்ஸ் அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா forfeiture. Share forfeiture is a cancellation of share when a shareholder fails to pay call due. கால் மணி பே பண்ணணும், ஆனா பே பண்ணல, அப்ப அவங்களுக்கு கொடுத்த ஷேர்ஸ் கேன்சல், they'll get back the shares. அதுதான் ஷேர் forfeiture. அடுத்து வாட் இஸ் குட்வில்? குட்வில்ன்றது இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட், வி ஆல் நோ. அண்ட் இது பாத்தீங்கன்னா ரைசஸ் அவுட் ஆஃப் ரெப்புடேஷன். ஒரு கம்பெனியோட ரெப்புடேஷன்னாலேயோ அவங்க மெயின்டைன் பண்ற அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னாலேயோ உருவாகிறது தான் இந்த குட்வில். அண்ட் வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னா இட் இஸ் த எக்ஸஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓவர் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்ன்றது என்னது? நார்மலா ஒரு மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராஃபிட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது தான் நார்மல் ப்ராஃபிட். அதை விட ஜாஸ்தியா ஆவரேஜ் ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸஸ் போர்ஷனை தான் நம்ம இங்க என்ன சொல்றோம்னா சூப்பர் ப்ராஃபிட் சொல்றோம். பாருங்க, சூப்பர் ப்ராஃபிட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓவர் நார்மல் ப்ராஃபிட். அடுத்து ஆனுட்டி. ஆனுட்டின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a fixed sum of money. ஓகே, அது வந்து மணி ரிசீவும் பண்ணலாம் இல்ல பேவும் பண்ணலாம் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆனுட்டின்னு சொல்றோம். மார்க்டு அப்ளிகேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, அன்மார்க்டுன்னா என்னன்னு சொன்னோம், அதாவது ஸ்டாம்ப் இல்லாதத அன்மார்க்டுன்னு சொன்னோம். அப்ப இது என்ன அர்த்தம்? ஸ்டாம்ப் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் மார்க்டு. பாருங்க, மார்க்டு அப்ளிகேஷன் இஸ் ஷேர் அப்ளிகேஷன் தட் பியர்ஸ் த நேம் ஆர் ஸ்டாம்ப் ஆஃப் அண்டர் ரைட்டர். ஓகே, அண்டர் ரைட்டரோட பேர் இருக்கலாம் இல்ல அவரோட ஸ்டாம்ப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மார்க்டு அப்ளிகேஷன். அடுத்து ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் அ பிசினஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல என்ன அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அதைத்தான் நம்ம ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்றோம். ஓகே, அப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றது என்ன அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு யூ ஆர் ரீபேயிங் தி அமௌண்ட். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அவர் உங்களோட பணத்தை கேபிட்டல்ல திரும்பி ரீபே பண்றோம். இதுதான் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அடுத்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம்ன்றது என்ன? ஃபேஸ் வேல்யூவை விட ஜாஸ்தி பிரைஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வேல்யூ 10 rupees, நீங்க 11 rupees கொடுத்தீங்கன்னா அந்த 1 rupee தான் ப்ரீமியம் ஆன் இஷ்யூ. ஓகே, அடுத்து கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். இதுல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட்டா, கம்பெனிக்கு லாஸா, இல்ல அதோட ஃபைனான்சியல் பொசிஷன் என்ன, இந்த எல்லா விஷயமும் இந்த கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ல தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து மேனேஜரல் ரெமுனரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது கம்பெனில இருக்க டைரக்டர்ஸ்க்கு அவங்களோட சர்வீஸ்க்காக பே பண்ற ஒரு பேமெண்ட்டை தான் மேனேஜரல் ரெமுனரேஷன். அதாவது ரெமுனரேஷன் பே டு அ டைரக்டர் ஆஃப் த கம்பெனிக்கு பே பண்றதுக்கு பேரு மேனேஜரல் ரெமுனரேஷன். ஸ்டாஃப்க்கு பே பண்ணா அதை வந்து என்ன சொல்லுவோம்? சேலரின்னு சொல்லுவோம். இதுவே மேனேஜர்ஸ்க்கு பே பண்ணோம், மேனேஜிங் டைரக்டர்ஸ்க்கு பே பண்ணோம் அப்படின்னா அது மேனேஜரல் ரெமுனரேஷன். அடுத்து ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றது என்னது? ஒரு செட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 5 yearsக்கு டோட்டல் ப்ராஃபிட்டை ஆவரேஜ் பண்றது தான் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, இந்த பாருங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் த மீன் ஆஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஓவர் அ சர்டைன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஒரு 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ எவ்வளவு ப்ராஃபிட் ஆவரேஜா ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றது. அடுத்து அண்டர் ரைட்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ்ல அண்டர் ரைட்டர் என்ன பண்ணுவாரு? கம்பெனிக்கு கேரண்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனியோட ஷேர்ஸையோ டிபெஞ்சர்ஸையோ நான் சேல் பண்ணி தருவேன், அப்படி இல்லைன்னா அந்த ஷேர்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கேரண்டி கொடுப்பாரு. அதுக்கு பேரு தான் அண்டர் ரைட்டிங். ஓகே, அதாவது கம்பெனி சேல் பண்ணணும் அப்படின்னு இருக்க ஷேர்ஸ் மொத்தத்தையும் சேல் பண்ணி கொடுக்கறது தான் அண்டர் ரைட்டர் வேலை. அதுக்கான கொடுக்குற கேரண்டி தான் அண்டர் ரைட்டிங்ன்றது. எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நிறைய கான்செப்ட் வந்து இந்த கார்பரேட் அக்கௌண்டிங்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.